அன்பு நேயர்களே, வருகிறது மகர சங்கராந்தி. கூடவே ஒரு நினைவும் வருகின்றது. பொதுவாக பொங்கலிடும் நாளில் சூரிய நாராயணருக்கு படையலிட்டு உண்டு முடித்த பின்புதான் வீட்டில் உள்ளவர்கள் ஏதாவது வேலை இருந்தால் வெளியில் கிளம்பும் வழக்கம். இது பெரும்பாலும் எல்லோரும் கடைபிடிக்கும் வழக்கம்தான். என் பிள்ளைகளோ வளர்ந்து விட்டார்கள், வாலிபர்களாக ஆகிவிட்டார்கள். அந்த காலகட்டத்தில் நண்பனிடமிருந்து அழைப்பு வர, இதோ போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கிளம்பினான் பிள்ளை. வேண்டாம், இதோ படையிலிடப் போகின்றோம் இரு என்று சொன்னதற்கு, இதோ வந்து விடுகிறேன் என்று கிளம்பி போனான். போன ஒரு அரை மணி நேரத்தில் திரும்பி வந்தான். முகம் கொஞ்சம் வீங்கி இருந்தது. என்னடா என்று பதறி கேட்டால், வண்டி நிறுத்தும் இடத்தில் பிரச்சனை வந்துவிட்டது. எதிராளி என்னை கெட்ட வார்த்தையால் திட்டினான். நான் ஓங்கி ஒரு குத்து விட்டேன். அவன் உள்ளிமுக்கு உடைந்து விட்டதம்மா. பதிலுக்கு அவனும் என்னை வாயில் குத்தினான். அப்படி என்று சிரித்தான். அழகு பிள்ளைக்கு நல்ல வேளை முன்வரிசை பல்லில் கொஞ்சம் கடைசி பல் மட்டும் விழுந்திருந்தது. பல் போனாலும் சொல் போகவில்லை. அதுதான் ஜோசியம் சொல்லிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது. பொதுவாக வளர்ந்த பிள்ளைகளுக்கு நாம் என்னதான் அறிவுரை சொன்னாலும் அவர்களாக பட்டு திருந்தினால்தான் உண்டு. அதுவும் கொஞ்சம் நல்ல பிள்ளைகளாக இருந்தால் திருந்தி விடுவார்கள். அதுபோல் நேயர்களே, பதிவுகளுக்கு நாம் எங்கேயும் தேடி செல்லவே வேண்டாம். நம் குடும்பத்தில் நடக்கும் சுவாரஸ்யமான விஷயங்களே போதும் அன்பு நேயர்களே.